இப்போ Yamaha ரீசெண்டாக லான்ச் பண்ண XSR 155க்கு ஆல்டர்னேட்டிவ் பைக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். XSR மாடலை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான விண்டேஜ் லுக் பைக் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்னில் வேறு எந்த பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 இருக்குங்க. ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் மாடல் 1,37,000 எக்ஸோரூம் ப்ரைஸ்லையும், டாப் அண்ட் வேரியன்ட் ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா 1,68,000 உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களால் பேஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட டெஃபினட்டாக 1,60,000 ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். இதுவே நீங்கள் ரோனின் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா ரோனினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான மாடர்ன் கிளாசிக் பைக்கை தான் கொடுத்துருக்காங்க. அந்த பைக்குமே பேஸ் மாடல் 1,24,000 இருக்குது. கிட்டத்தட்ட 1,50,000 to 1,60,000 உங்களால் ஆன் ரோட் ப்ரைஸில் வாங்க முடியும் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். அதில் பார்த்தீங்கன்னாலுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் எல்லாமே நல்ல கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இதுவே நீங்கள் டாப் இன் மாடல் ரோனின் போகிறீங்கன்னா 1,60,000 எக்ஸோரூம் ப்ரைஸும் 1,90,000 பக்கம் உங்களுக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துடும். பட் இந்த ரெண்டு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான R15 இன்ஜின் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த XSR 155 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, குளோபல் மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக். இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சடனாக இனிஷியல் பிக்கப் நீங்கள் கொண்டு வரணும், அதாவது சடனாக நீங்கள் ஒரு பிக்கப் கொண்டு வரணும்னாலும் உங்களால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 liters of fuel tank capacity, dual channel ABS, traction control, assistant slipper clutch, digital instrument cluster, bluetooth connectivity, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XSR 155ல கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல வைடான ரேடியல் டயருமே வந்து இந்த பைக்கில் இருக்கு. நல்ல ஃபிளாட்டான டக்கன் ரோல் சீட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லையுமே E20 ஃபியூல் தான் போட முடியும். இவ்வளோ கான்ஃபிகரேஷனோட, இப்போ நான் சொன்ன இவ்வளோ கான்ஃபிகரேஷனோட 4 நியூ கலர்ஸுமே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த XSR மாடல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த 3 பைக்கில் எந்த பைக் பிடிக்கும், நீங்கள் எந்த பைக்கை வாங்குவீங்கிறத கமெண்ட் செக்ஷன்